வெல்கம் டு நீங்கெல்லாம் பேசிக்கிறத பார்த்து ஒரு கொலகார குடும்பத்துல என்ன குடும்பம் நடத்துற மாதிரியே எனக்கு இருக்கு. இல்லை ஆகும்னா பாட்டில் எடுத்து அடிச்சேங்கிறீங்க, அதை எடுத்து அடிச்சேங்கிறீங்க. ரைட், ஓகே, நம்ம இன்னைக்கு வர வேண்டிய விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ மோனிகா அப்படிங்கிற ஒரு சாங். மோனிகா மோனிகான்னு ஒரு சாங்கு. பட் ஆனால் அது எந்த படத்துல இருக்குங்கிறத இங்க விஷயமே. நம்ம சூப்பர் ஸ்டார். உனக்கு நாலேஜ் இருக்கு. ஏங்க சூப்பர் ஸ்டார் படம் அடுத்து கூலி தானே வரப்போகுது. அந்த படத்துல இருந்து அடுத்த சாங் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் என்ன விட்டாங்க தெரியுமா? சிக்கிட்டு. இப்ப ரெண்டாவது சாங் மோனிகான்னு விட்டுருக்காரு. நம்ம அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. அந்த பாட்டோட ப்ரோமோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம எத்தனை மணிக்கு பண்றோம்? 7 மணிக்கு ஷார்ப்பா பண்றோம். ஸோ ரொம்ப டெடிக்கேஷனா இந்த ரியாக்ஷன் ஷோல நம்ம இருக்கோங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஒரு ரியாக்ஷன் ஷோ இல்லை, இதெல்லாம் 2 நாள் தான்டே. அப்போ ரியாக்ஷன் சேனலுக்கெல்லாம் பெரிய ஆப் வைக்கிது நம்ம யூடியூப். அதுக்கப்புறம் தெரியும் நம்மளாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகே, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அந்த மோனிகா சாங்க பார்த்துட்டு வந்துருமா? அந்த ஸ்டில்ல பார்க்கும்போது பூஜா ஹெக்டேவா? ஆமா, அந்த படத்துல அந்த அப்போ அவங்க தான் நடிச்சிருக்காங்க. 1 ஹவருக்கு 679K வியூஸ் போயிருக்கு. வாயிடா பாட்ட. மோனிகா இந்த பையனை நான் பார்த்ததே இல்லை. இதென்ன மஸ்ட் வாட்சா? கம்பல்சரி பார்த்துதான் அவனுக்கு, இல்லைன்னா யூடியூப் வீடு தேடி வந்து அடிப்பான். சர்கல் சிங் பெகாம் பிரான்சிஸ் இன்னும் வரலடி, இருடி, நானும் அதுக்கு தாண்டி வெயிட் பண்றேன். வந்துடுச்சு. ஏய் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பிரசன்ட். இடத்த பத்தியா இல்லையா? அனிருத் மியூசிக்கல் சூப்பர் ஸ்டார் கூலி. லோகே ஸ்கனகராஜ் பூஜா ஹெக்டே பெலுச்சி இறங்கி வந்தாச்சு. இதென்ன காவால சாங் மாதிரியாவா? பெலுச்சி எதிட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாபலி பொண்ணாச்சு. இருக்காரு மஞ்சள் சேத்தும் பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரப கலராக்கும் ஜலேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. யாரு தலைவர் ஆடுறது 5 பேர் பாய்ச்ச வேண்டி என்ன டான்ஸ் ஒரு அதுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ், இதுல எப்படி ஆடுறது பாரு. வாவ், செம்ம ஆடுறது பாருங்க. சுப்ராஜ் நிறைய சாங் பாடுறாங்கல்ல. கோரியோகிராஃபி சாண்டி மாஸ்டர். சாண்டா அன்பரி. ஏய், இந்த ஸ்டெப் நல்லா இருக்குல்ல? வாவ், ஓ இவரு ஆடுறாரா? நல்லா ஆடுவாரு போல. ஆமாண்டி. வேற லெவல்.
ஆகஸ்ட் 14th வரப்போகுது. டன் டன் டாய். இதுலயுமே தலைவரை காட்டவே இல்ல. ஆமாண்டி, ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன்டி நான், ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன். அதுலயுமே சிக்கட்டுலயுமே முன்னாடி ஆன அந்த ப்ரோமோஷன் அதுலயாவது வந்தாங்கல்ல தலைவர், அந்த ஒரு சின்ன பிட்டு வந்தாரு. இந்த பாட்டு வந்து அவருக்கு கிடையாது போல இருக்கு. இவங்க ஆனா அந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல இருப்பாரு, அவரோட டான்ஸ் குத்துறாருல்ல, எதிர்பார்க்கவே இல்ல. ரெண்டு பேரும் சைலன்ஸா ஏதோ ஒரு மூவி பாக்குற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களா? என்ன உங்க கணக்கு? சைலன்ட் நினைக்கிறேன். தலைவர் வரலன்னா அந்த பாட்டை நீங்க பார்க்க கூட மாட்டீங்க. அப்படி இல்ல இல்ல, ஒரு இவ்வளவு பெரிய சாங் போயிருக்கு, கிளை போல்ட்டுங்க, நாங்க 2 பேரும் இவ்வளவு வைப் பண்றோம். கேட்டா நாங்க 2K கிட்ஸ்ங்கறீங்க. ஒரு சின்ன வைப் கூட இல்ல. இவங்க 2010 கிட்ஸ். அதான் எல்லாமே 2000 அப்படிங்கும்போது 2K தான் வரும். பட் ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லாம அப்படியே எனக்கு என்னன்னு சைலண்டா வந்து பாக்குறீங்களே, என்ன கணக்கு? சரி, உங்களுக்கு எப்படி பாத்து பிடிச்சிச்சு? சார் வருவாரு நான் எதிர்பார்த்து நான் ஆக்சுவலா நீங்க நம்ம தலைவர் ஆடுறாரு பாருன்னு நான் எங்கடான்னு தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் அவர் ஆடுற சமயம். இந்த படத்துல அவர் தானே ஹீரோ. மஞ்சுமேல் பாய்ஸ்ல அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் தானே பெரிய ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? அவர் அப்படி பார்த்துட்டு இப்படி ஒரு டான்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்க செம்ம எனர்ஜெட்டிக்கா ஆடுறாரு, மரண குதி. அதனாலதான் அந்த இடத்துல சரி தலைவரே காமிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டு மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகும், அதுக்கு இவரோட டான்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சாண்டி மாஸ்டர் தான் இந்த கிரெடிட்ல போய் சேர ஆட வச்சிட்டாருல. இல்ல அவர் நல்லா ஆடுவார், சும்மா ஆட தெரியாதவங்க எல்லாம் ஆடுற மாதிரிலாம் இல்லையே, அவர் சூப்பரா ஆடுற மாதிரிலாம் தெரியுது, நல்லா ஆடி. ஓகே, பாட்டு எப்படி இருக்கு? மோனிகா சாங் ஓகேவா? பூஜா ஹெக்டே வந்து அதுல தானே பார்த்தோம். இதுல எல்லாம் கரெக்டா பண்ணு, மத்தபடி பாட சப்ஜெக்ட்ல ஏதாவது கேட்டா மட்டும் தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லு, சரியா? அந்த பாட்டுல எப்படி பூஜா ஹெக்டே பார்த்து ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு பண்ணிருக்காங்க. அந்த அந்த பீட் ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே தோணுச்சு இல்ல, காவாலா மாதிரி இருந்துச்சு. அதுலயுமே ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாருல, ஒரு காமெடி ஆக்டர். புஷ்பா சூப்பரா இருப்பாரு. ஆமா, அவர்லாம் ஹீரோவா அவதாரம் எடுத்து காமெடியானா வந்து ஹீரோ அவதாரம் எடுத்து மறுபடியும் குணச்சித்திர ஆக்டரா போயிட்டாரு. அவர் சூப்பரான. ஓகே காய்ஸ், சூப்பரா இருக்கு பாட்டு, வந்து கேட்க நல்ல வைப்பு, சூப்பரா இருந்துச்சு. அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட் தலைவரை பாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம். அடுத்த ஒரு வீடியோல திரும்ப சந்திச்சுட்டு ஆகஸ்ட் 14 வந்து படம் வெளில போகுது. அதுக்கு முன்னாடி நிறைய விருந்துகள் நமக்கு இருக்கு, அடுத்தடுத்த சாங்ஸ் இருக்கு, டீசர் இருக்கு, டைலர் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்து மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள விட்டுருவாங்க. மேபி ஆகஸ்ட்ல இல்ல, ஆகஸ்ட் 14 இல்லையா, அப்ப ஜூலை லாஸ்ட்ல விடுவாங்க. ஏன்னா திடீர்னு இப்போ விட்டாங்கன்னா மறந்து போயிருவாங்கனால அந்த டைம் விட்டு அந்த ஹைப்லயே நம்மள மக்களை வச்சிருப்பாங்க, பீதியிலேயே வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 200 நாடுல 100 நாடா நம்ம சம்திங் சொன்னாங்க, எல்லா நாட்டிலையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போதும். ஸோ பயங்கர ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ரஜினி சார் இப்ப நடிச்சிருக்கிறா இல்லையா? ஓகே, இதை பத்தி நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம ஒண்ணு பேசுறதுக்கு நம்ம வந்து வேலையை பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருக்க போறோம். எங்களுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.